என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தால் அரிது என்பது ஔவையின் வாக்கு. மனிதராக பிறந்தால் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும். அந்த மனித நேயத்தை பற்றி அண்ணாமலை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் நான் சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். என் பெயர் ராதிகா ஸ்ரீ. யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகளாவிய மனிதநேயம். சாதி மதம் பார்ப்பது மனிதனின் குணம். சாதி மதம் கடந்து நேசிப்பது மனிதநேயத்தின் குணம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சங்க காலத்து உன்னதமான மனிதநேய சிந்தனையை உலகிற்கு தெரிவித்த கணியன் பூங்குன்றனார் தலைப்பில் உரையாற்ற உங்கள் முன் இருக்கிறேன். நாம் அனைவரும் வெவ்வேறு நாடுகளில் பிறந்திருக்கலாம், வெவ்வேறு மொழிகள் பேசலாம், வெவ்வேறு மதங்களை பின்பற்றலாம். ஆனால் நம் ரத்தமும் சிவப்பே, நம் கண்ணீரும் உப்பே. இதை உணர்ந்து வாழ்வதே மனிதநேயம். இன்று உலக வரைபடத்தை திறந்து பார்த்தால் ஆங்காங்கே போர்களும் வன்முறைகளும் வசிப்பிணிகளும் தான் அதிகம் தெரிகின்றன. சூடான், காசா, உக்ரைன் போன்ற பல பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக அலைந்து திரிகின்றனர். எல்லையற்ற அதிகார பேராசையால் மனிதம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. உலகம் முழுவதும் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பல கோடி குழந்தைகள் இன்னல்களை அனுபவிக்கின்றன. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் உலகிற்கு தேவையானது ஆயுதங்கள் அல்ல, அன்பு, கருணை, மனிதநேயம் மட்டுமே. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் கூறிய வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரிகள் மனிதநேயத்தின் உச்சத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு செடிக்கே இறங்கிய அந்த மனம் இன்று சக மனிதன் துன்பப்படுவதை பார்த்தும் நாம் அமைதியாக இருக்கலாமா? மனிதநேயம் என்பது பெரிய உதவிகளை செய்வது மட்டுமல்ல, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, தாகமாக உள்ளவருக்கு தண்ணீர் கொடுப்பது, முதியவர்களுக்கு உதவுவது, மாற்றுத்திறனாளிகளை மதிப்பது, இயற்கை மற்றும் உயிரினங்களை காப்பது, இவை அனைத்தும் மனிதநேயத்தின் வெளிப்பாடுகளே. இதை அழகாக சொல்லும் கவிதை: எல்லைகளை வகுத்து மனிதனை பிரிக்காதே, மதங்களின் பெயரால் குருதியை ஓட்டாதே, பசித்தவன் வயிறே உலகின் ஆக சிறந்த ஆலயம், அதை போக்குவதே உண்மையான மனிதநேயம். நண்பர்களே, நாம் மனிதநேயத்தை வளர்த்தால் உலகில் போர்களுக்கு பதிலாக அமைதி மலரும், பிரிவினைக்கு பதிலாக சகோதரத்துவம் மலரும், வெறுப்பிற்கு பதிலாக அன்பு மலரும். மனிதநேயம் எல்லைகளை கடந்து மனித உள்ளங்களை இணைக்கும் பாலமாக அமையும். நம் பள்ளியிலே மனிதநேயத்தை தொடங்கலாம். நண்பர்களுக்கு உதவுவோம், கேலி செய்யாமல் மதிப்போம், உணவை வீணாக்காமல் தேவைப்படுவோருடன் பகிர்ந்து கொள்வோம். சிறிய செயல்களை பெரிய மாற்றங்களை உருவாக்குவோம். முடிவாக, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது வெறும் சங்க இலக்கிய வரி அல்ல, உலகம் என்றும் ஒழிக்க வேண்டிய மனிதநேய மந்திரம். மனிதனை மனிதனாக மதிப்போம், மனிதநேயத்துடன் இருப்போம். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது சாலை அணிவித்து பரிசினை வழங்குகின்றார். மதம் என்கின்ற போது எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது. வடகலையா தென்கலையா, எது இந்த யானைக்கு எந்த நாமம் போடுவது என்று போராட்டம் நடந்த போது யானை சங்கிலியை அறுத்துக்கொண்டு ஓடியது. எல்லோரும் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்றார்கள். ஒருவர் மட்டும் எழுந்து யானைக்கு மதம் பிடிக்கவில்லை, அதனால் ஓடிவிட்டது என்றார்கள்.